ஓம் சாந்தி. முரளி டேட் 20/3/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் பரந்தாம தந்தையின் யூனிவர்சிட்டி மாணவர்கள். எதிர்கால புதிய உலகின் ஆஸ்தி பெறுவதற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் என்ற மறைமுக மகிழ்ச்சி உங்களிடம் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த நினைவில் சதா இருந்தால் தெய்வீக குணங்களை தாரணை செய்து கொண்டே இருப்பீர்கள்? பதில்: ஆத்மாக்கள் நாம் சிவபாபாவின் குழந்தைகள். தந்தை நம்மை முள்ளிலிருந்து மலராக மாற்ற வந்திருக்கின்றார் என்ற நினைவு சதா இருந்தால் தெய்வீக குணங்களின் தாரணை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். படிப்பு மற்றும் யோகத்தில் முழுமையான கவனம் இருந்தால், விகாரங்களின் மீது வெறுப்பு இருந்தால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். எப்போது ஏதாவது விகாரம் யுத்தம் செய்யுமோ அப்போது நான் முள்ளாக இருக்கின்றேன், நானோ மலராக மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி. நாம் ஆன்மீக யூனிவர்சிட்டியில் அமர்ந்திருக்கின்றோம் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. இந்த போதை இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் எப்படி சாதாரணமாக அமர்ந்திருப்பார்களோ அப்படி இங்கே முட்டாள்களைப் போல் அமரக்கூடாது. அதிகமான குழந்தைகள் முட்டாள்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். இது மிக உயர்ந்த பரம்பிதா பரமாத்மாவின் யூனிவர்சிட்டி. இதில் நாம் மாணவர்கள் என்பது நினைவில் இருக்க வேண்டும். அதனால் உங்களிடம் எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். இது மறைமுக மகிழ்ச்சி, மறைமுக ஞானம். ஒவ்வொரு விஷயமும் மறைமுகமாக இருக்கிறது. சிலருக்கு இங்கே அமர்ந்திருந்தாலும் வெளியே உள்ள கீழான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. எதிர்கால புதிய உலகின் ஆஸ்தி பெறுவதற்கே நீங்கள் இங்கே படிக்கின்றீர்கள். அதனால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். தெய்வீக குணங்களும் இருக்க வேண்டும். இங்கே எல்லோரும் பிராமணர்களே வருகின்றார்கள். அங்குள்ள குப்பையிலிருந்து வெளியேறி நீங்கள் இங்கே வருகின்றீர்கள். அதனால் குழந்தைகள், நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். முழு உலகமும் இந்த நேரம் குப்பையில் இருக்கிறது. கலியுக குப்பைகள் எங்கே? சத்தியுக பூங்கொத்து எங்கே? கலியுகத்தில் ஒருவர் பிறரை முள்ளாக குத்தி கொண்டே இருக்கின்றார்கள். நீங்களோ இப்போது மலராக மாற வேண்டும். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இப்போது நாம் மலராகின்றோம். இது தோட்டமாக இருக்கிறது. தந்தையை தோட்டக்காரர் என்று சொல்லுகின்றார்கள். தோட்டக்காரர் வந்து முட்களை மலர்களாக மாற்றுகின்றார். நாம் எப்படிப்பட்ட மலர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற புரிதல் குழந்தைகளுக்கு ஏற்பட வேண்டும். இங்கே தோட்டமும் இருக்கிறது. முரளி கேட்டு பின்னர் தோட்டத்திற்கு சென்று மலர்களோடு உங்களை ஒப்பிட வேண்டும். நான் எப்படிப்பட்ட மலர்? நான் முள்ளாக இல்லைதானே? எந்த நேரம் கோபம் வருகிறதோ அந்த நேரம் நான் முள்ளாக இருக்கின்றேன். என்னிடம் பூதம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மீது வெறுப்பு வர வேண்டும். கோபம் எல்லோருக்கும் நடுவில் வருகிறது. காமம் எல்லோருக்கும் நடுவில் வர முடியாது. அவர்கள் மறைவாக செய்கிறார்கள். கோபம் வெளியே வருகிறது. கோபப்பட்டால் அதன் தாக்கமும் சில நாட்கள் வரை இருக்கிறது. கோபத்திற்கும் போதை இருக்கிறது. பேராசைக்கும் போதை இருக்கிறது. தன் மீது தனக்கே வெறுப்பு வர வேண்டும். தந்தை நம்மை மலராக மாற்றுகின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். காமமும் கோபமும் மிகவும் கீழானவைகளாக இருக்கின்றன. அவை மனிதர்கள் முழு அழகையும் இழக்க வைக்கின்றன. இங்கே அழகை காட்டினால் அங்கும் அழகை பெறுவீர்கள். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று தந்தை தினம்தோறும் குழந்தைகளுக்கு புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். இந்த லக்ஷ்மி நாராயணர் எவ்வளவு குணவான்களாக இருந்தார்கள். நாங்கள் நீசர்கள், பாவிகள், காம இச்சை உடையவர்கள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று அவர்களின் முன்னால் சென்று மகிமையும் பாடுகின்றார்கள். சொர்க்கம் மலர்களின் தோட்டம், நரகம் முட்களின் காடு என்று நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ராவணன் நரகத்தை உருவாக்குகின்றான். ஆத்மாக்கள் நாம் தந்தையின் குழந்தைகள் என்பதை சிந்தனை செய்ய வேண்டும். குப்பைகள் நம்மிடம் எங்கிருந்து வந்தன? ஒருவேளை குப்பைகள் இருந்தால் தந்தையின் பெயரை கெடுப்பீர்கள். கோபப்பட்டால் நீங்கள் தந்தையின் பெயரை கெடுக்கின்றீர்கள். கோபத்தின் பூதம் வந்தால்
தந்தையை மறந்து விடுகின்றீர்கள். தந்தையின் நினைவு இருந்தால் எந்த பூதமும் வரவே வராது. ஒருவேளை யாருடைய உள்ளத்திற்காவது துக்கத்தை கொடுத்தால் அதன் தாக்கமும் ஏற்படும். ஒரு முறை கோபப்பட்டால் இவர் கோபக்காரர் என்பது 6 மாதம் வரை அனைவருடைய புத்தியிலும் இருக்கும். பின்னர் உள்ளத்திலிருந்து நீங்கிவிடும். பாப்தாதாவின் உள்ளத்திலிருந்தும் அகன்றுவிடும். இந்த தாதாவுக்கும் உலகின் எஜமானராகின்றார். இவரிடமும் திறமைகள் இருக்கும். எனினும் ஒருவரின் தலையெழுத்தில் இல்லை எனில் அவர் முயற்சி செய்வதில்லை. எவ்வளவு சகஜ பாக்கியமாக இருக்கிறது! தந்தையை மட்டும் நினைவு செய்தால் ஆத்மா சுத்தமாக மாறும். வேறு வழி இல்லை. இந்த நேரம் யாரும் ராஜ ரிஷியாக இல்லை. ராஜயோகத்தை கற்பிப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. மனிதர்களை திருத்த முடியாது. தந்தை வந்து எல்லோரையும் திருத்துகின்றார். யார் முழுவதுமாக திருந்துகின்றார்களோ அவர்கள் சத்தியுகத்தில் முதலில் வருகின்றார்கள். அதனால் எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அதை விட வேண்டும். படிப்பின் மீதும் யோகத்தின் மீதும் முழு கவனம் கொடுக்க வேண்டும். எல்லோரும் ஒரே மாதிரி உயர்ந்த பதவி பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். எனினும் தந்தை முயற்சி செய்ய வைப்பார். முடிந்த அளவு முயற்சி செய்து உயர்ந்த பதவி பெறுங்கள். இல்லையென்றால் ஒவ்வொரு கல்பமும் பெற முடியாது. தந்தையை நினைவு செய்தால் குப்பைகள் அகன்றுவிடும் என்று தந்தை அடிக்கடி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். அந்த சந்நியாசி ஹடயோகத்தை கற்பிக்கின்றார். ஹடயோகத்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்கள் ஒருபோதும் நோய்வாய்ப்பட மாட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். இல்லை, அவர்களுக்கும் நோய் வருகிறது. பாரதத்தில் எப்போது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்ததோ அப்போது அனைவரின் ஆயுளும் நீளமாக இருந்தது. ஆரோக்கியத்தோடும் வளத்தோடும் இருந்தனர். இப்போது எல்லோரும் அற்ப ஆயுளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். பாரதத்தை இப்படி மாற்றியது யார்? இது யாருக்கும் தெரியாது. முற்றிலும் இருளில் இருக்கின்றார்கள். நீங்கள் எவ்வளவுதான் புரிய வைத்தாலும் அவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் கடினம். இருந்தும் சாதாரண ஏழைகளே புரிந்து கொள்ள முயற்சி செய்கின்றார்கள். இங்கே யாராவது லட்சாதிபதி இருக்கின்றாரா என்ன? இந்த காலத்தில் லட்சமும் பெரிய விஷயம் இல்லை. இன்று லட்சாதிபதிகள் அதிகம் இருக்கின்றார்கள். அவர்களையும் பாபா சாதாரணமானவர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த கோடீஸ்வரர்களின் விஷயமாக இருக்கிறது. திருமணத்திற்கு எவ்வளவு செலவு செய்கின்றார்கள்? குழந்தைகள், நீங்கள் மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். அதனால் ஒருவருக்கு அம்பு தைக்க வேண்டும். பெரிய மனிதர்கள், MP போன்ற யாராவது வந்தால் அதிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். இருந்தும் சப்தத்தை எழுப்பும் சக்தி ஒருவரிடமும் இல்லை. நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். இருந்தும் சரியானபடி முழுமையாக புரிந்து கொண்டு போவது இல்லை. மிக உயர்ந்தவர் பகவான். மிக உயர்ந்த இந்த ஆஸ்தி. லக்ஷ்மி நாராயணருக்கு இந்த ஆஸ்தியை கொடுத்தது யார்? இவர்கள் எங்கே இருப்பவர்கள்? இது பலருக்கும் தெரிவது இல்லை. புரிந்து கொள்ளுவதற்காக மியூசியத்திற்கு அதிகமானோர் வருகின்றார்கள். சேவை செய்வதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. எனினும் யோகமில்லை. தந்தையை நினைவு செய்தால் மிகுந்த மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். யாருடைய குழந்தைகள்? பல குழந்தைகள் முறைப்படி படிப்பது இல்லை. தந்தையிடம் யோகமும் இல்லை. யாரும் சம்பூர்ணமாக மாறவில்லை. நம்பர்வார் இருக்கின்றார்கள். குழந்தைகள் ஏகாந்தத்தில் அமர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தந்தையிடமிருந்து நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுகின்றோம். இந்த உலகத்தில் நாமே எல்லோரையும் விட அதிக பதீத்தமானோர். பின்னர் நாமே பாவனமாக மாற வேண்டும். இதை நன்றாக நினைவு செய்ய வேண்டும். இப்படி செய்யுங்கள் என தந்தை ஒவ்வொரு விஷயத்திலும் அறிவுரை கொடுக்கின்றார். அப்படி விக்டோரியா மகாராணியின் மந்திரி ஏழையாக இருந்தார். தெருவிளக்கு வெளிச்சத்தில் படித்து உயர்ந்த பதவி பெற்றார். ஆர்வம் இருந்தது. இதுவும் ஏழைகளுக்காகவே இருக்கிறது. தந்தை ஏழை பங்காளன். செல்வந்தரால் பகவானை என்ன நினைவு செய்ய முடியும்? எங்களை பொறுத்தவரை இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அரே, பாபா இன்னும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யவில்லை. இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். தந்தையை நினைவு செய்யுங்கள். நிச்சயம் பாவனமாக மாற வேண்டும். பாரதத்தின் பழைய யோகத்தை பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் கற்பிக்க முடியாது என்பதை ஒருவருக்கு எப்படி புரிய வைப்பது என்பதற்கு குழந்தைகள் யுக்தி கண்டுபிடிக்க வேண்டும். துறவற மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்காக ஹடயோகம் இருக்கிறது. தந்தை புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். எப்போது ஒருவருக்கு நன்மை நடக்க வேண்டுமோ அப்போது இப்படி எழுதவும் செய்வீர்கள்.
இப்போது இன்னும் நேரம் இருக்கிறது. அதனால் ஒருவருடைய புத்தியில் வருவது இல்லை. உங்களுடையது ஈஸ்வரிய மிஷன். நீங்கள் மனிதர்களை தேவர்களாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். உலகில் அநேகவித வழிகள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. அப்போது அவர்களுக்கு எவ்வளவு ஷோ ஏற்படுகிறது. மூட நம்பிக்கை எவ்வளவு இருக்கிறது. இரவு பகல் வித்தியாசமாக இருக்கிறது. பிராமணர்கள் உங்களிலும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. ஒருவருக்கு எதுவும் தெரியாது. இது மிகவும் எளிது. தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தந்தையை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும். தெய்வீக குணங்களை தாரணை செய்தால் இப்படி ஆவீர்கள். தண்டோரா போட்டுக்கொண்டே இருங்கள். தேக அபிமானம் இல்லை என்றால் டோலக்கை கழுத்தில் மாட்டிக்கொண்டு தந்தை வந்திருக்கிறார் என்பதை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள். என்னை நினைவு செய்வதால் நீங்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக மாறிவிடுவீர்கள் என்று சொல்லுகின்றோம். இந்த செய்தியை வீடு வீடுக்கு கொடுக்க வேண்டும். அனைவர் மீதும் துரு ஏறி இருக்கிறது. இது தமோ பிரதான உலகம். அனைவருக்கும் தந்தையின் செய்தியை நிச்சயம் கொடுக்க வேண்டும். கடைசியில் உங்களை பார்த்து ஆஹா ஆஹா என்று சொல்வார்கள். இவர்கள் அதிசயம் செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு எழுப்பினார்கள், இருந்தும் நாங்கள் எழவில்லை. யார் விழித்தார்களோ அவர்கள் பெற்றார்கள். யார் உறங்கினார்களோ அவர்கள் இழந்தார்கள். தந்தை அரசபாக்கியத்தை கொடுக்க வந்திருக்கிறார். இருந்தும் இழந்து விடுகின்றார்கள். சேவை செய்வதற்கு யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும். தந்தை வந்திருக்கின்றார். என்னை மட்டும் நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும். பவித்திரமாகி பவித்திர உலகத்திற்கு எஜமானர்கள் ஆவீர்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். நினைவு செய்யவில்லை என்றால் பாவங்கள் அழியாது. எந்த துருவும் இருக்கக்கூடாது. அப்போதே உயர்ந்த பதவி பெற முடியும். இல்லை என்றால் பதவியும் குறையும், தண்டனையும் பெறுவீர்கள். சேவை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. சித்திரங்களை கூடவே எடுத்து சென்றால் சேவை செய்ய முடியும். சித்திரங்களை அப்படி நன்றாக தயாரிக்க வேண்டும், கெட்டுப்போகக்கூடாது. இந்த சித்திரங்கள் மிக நல்ல பொருட்களாக இருக்கின்றன. மற்றபடி மாடல்கள் பொம்மைகளாக இருக்கின்றன. மிகப்பெரிய மனிதர்களின் மிகப்பெரிய சித்திரங்கள் இருக்கின்றன. அவை 1000 வருடங்கள் இருக்கின்றன. உங்கள் இந்த 6 சித்திரங்கள் போதும். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை நாங்கள் உங்களுக்கு புரிய வைக்கின்றோம் என்று சொல்லுங்கள். இந்த சக்கரத்தை நினைவு செய்தால் நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள். பேட்ஜும் மிக நன்றாக இருக்கிறது. எனினும் குழந்தைகளிடம் இதற்கு மதிப்பு இல்லை. இதை வைத்தும் நீங்கள் புரிய வைத்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு அதிக வருமானம் கிடைக்கும். இந்த பேட்ஜ் அப்படி இருக்கிறது. அது நெஞ்சில் தொங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த பாபா இந்த பிரம்மா மூலமாக இந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். ரயில் வண்டியிலும் சுற்றி வந்து இதை புரிய வைத்து கொண்டே இருங்கள். சிறிய குழந்தைகளும் செய்ய முடியும். உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். இந்த பேட்ஜ் அப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது. தங்கம், வைரம், மலர், பழம், மாளிகை எல்லாம் இதில் அடங்கியிருக்கிறது. எனினும் குழந்தைகளின் புத்தியில் வருவது இல்லை. சித்திரம் நிச்சயம் கூடவே இருக்க வேண்டும் என்று தந்தை பல முறை சொல்லியிருக்கின்றார். உங்களை யாராவது தலைகீழாக சொல்வார்கள். கடத்தினார், இதை செய்தார் என ஸ்ரீ கிருஷ்ணரையும் நிந்தனை செய்வார்கள் தானே. எனினும் அவர்களையும் மகாராணியாக மாற்றினார். உலகின் எஜமானராகி இப்படிப்பட்ட காரியத்தை ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த ஞானத்தில் அதிக போதை இருக்க வேண்டும். சீக்கிரம் விநாசம் நடக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். இப்போதோ தந்தை கூடவே இருக்கின்றார் என்று சொல்லுகின்றீர்கள். தந்தையை விட்டுவிட்டால் பின்னர் 5000 வருடங்களுக்கு பின்னர் தந்தை சந்திப்பார். இப்படிப்பட்ட பாபாவை நாம் எப்படி விட முடியும்? நாம் தந்தையிடம் படித்து கொண்டே இருக்க வேண்டும். இது பிராமணர்களின் மிக உயர்ந்த பிறவி. அப்படிப்பட்ட தந்தை நமக்கு ராஜ்யத்தை கொடுக்கின்றார். பின்னர் நாம் அவரை சந்திக்கவே மாட்டோம். எனினும் கங்கையில் இருப்பவர்கள் அவ்வளவு மதிப்பு கொடுப்பதில்லை. வெளியில் இருப்பவர்கள் எவ்வளவு மகத்துவம் வைத்திருக்கின்றார்கள். இங்கும் வெளியில் உள்ளவர்கள் பலியாகின்றார்கள். ஒருவேளை யோகத்தின் பலம் இல்லை என்றால் எதை பற்றி புரிய வைத்தாலும் தாக்கம் ஏற்படாது. எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பலர் வருகிறார்கள். இப்படியெல்லாம் புரிய வைத்தோம் என்று எழுதுகின்றார்கள். மிக நன்றாக இருந்தது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் கேட்கவே இல்லை என்பதை போல் கேட்டிருக்கின்றார்கள் என்று தந்தை புரிந்து கொள்ளுகின்றார். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. தந்தையையே அறியவில்லை. ஒருவேளை கொஞ்சம் புரிந்திருந்தால் அப்படிப்பட்ட தந்தையிடம் கனெக்ஷன் வைக்க வேண்டும். கடிதம் எழுத வேண்டும்.
நீங்கள் அப்படிப்பட்ட தந்தைக்கு கடிதம் எப்படி எழுதுகின்றீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்று உடனே அவர்கள் உங்களை கேட்க வேண்டும். சிவபாபா, கேர் ஆஃப் பிரம்மா. ஒரே அடியாக எழுத ஆரம்பிப்பார்கள். இவர் ரதமாக இருக்கின்றார். எனினும் இதற்குள் யார் பிரவேசம் செய்திருக்கின்றாரோ அவருக்கே மதிப்பு அதிகம். சேவை செய்து செய்து அதிகமான குழந்தைகளுக்கு தொண்டை கட்டிக்கொள்ளுகின்றது. எனினும் யோகம் இல்லை என்றால் அம்பு தைக்காது. இதையும் டிராமா என்றே சொல்வார்கள். தந்தையை அறிந்து கொண்டால் பின்னர் தந்தையை சந்திக்காமல் இருக்க முடியாது. ரயில் வண்டியிலும் யோக யுக்தியில் இருக்க வேண்டும். நாம் தந்தையிடம் போகின்றோம். வெளிநாட்டிலிருந்து வரும்போது மனைவி, குழந்தை, குட்டிகள் எல்லாம் நினைவுக்கு வருகின்றார்கள். இங்கே நாம் யாரிடம் போகின்றோம்? அதனால் வழியில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சேவை செய்து கொண்டே வர வேண்டும். தந்தை கடலாக இருக்கின்றார். குழந்தைகள் பின்பற்றுவதை தந்தை பார்க்கின்றார். ஞானத்தின் அலை எழும்பும்போது பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். இவரோ மிக நல்ல தகுதியான குழந்தை என நினைக்கின்றார். அதிகாலை நினைவு யாத்திரையில் அதிக லாபம் இருக்கிறது. அதற்காக காலையில் மட்டும் நினைவு செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அமர்ந்தாலும் எழுந்தாலும் சாப்பிட்டாலும் குடித்தாலும் நினைவு செய்தால், சேவை செய்தால் நீங்கள் யாத்திரையில் இருக்கின்றீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யாருடைய உள்ளத்தையும் துக்கப்படுத்தாதீர்கள். உள்ளே எந்த பூதம் இருந்தாலும் அதை சோதித்து அகற்ற வேண்டும். மலராக மாறி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாம் ஞானக்கடலின் குழந்தைகள். அதனால் உள்ளே ஞானத்தின் அலைகள் சதா எழும்பிக்கொண்டே இருக்க வேண்டும். சேவை செய்வதற்கு யுக்திகளை கண்டுபிடிக்க வேண்டும். ரயில் வண்டியிலும் சேவை செய்ய வேண்டும். கூடவே பாவனமாக மாறுவதற்கு நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம். நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக தந்தையின் உதவியை அனுபவம் செய்யும் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஆத்மா ஆகுக. எங்கே நினைவு மற்றும் சேவையின் சமநிலை இருக்குமோ அங்கே தந்தையின் விசேஷ உதவி அனுபவம் ஆகிறது. அந்த உதவியே ஆசீர்வாதம். ஏனென்றால் பாப்தாதா மற்ற ஆத்மாக்களைப் போல ஆசீர்வாதம் கொடுப்பது இல்லை. தந்தையோ அசரீரியாக இருக்கின்றார். அதனால் பாப்தாதாவின் ஆசீர்வாதம் எளிதாகவும் உதவி தானாகவும் கிடைக்கிறது. அதனால் நடக்க முடியாததும் நடந்து விடுகின்றது. இந்த உதவியே ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்படி ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு ஒரு அடியில் பல கோடி வருமானம் சேமிப்பு ஆகிறது. ஸ்லோகன். சகாஸ் கொடுப்பதற்கு அழியாத சுகம், சாந்தி மற்றும் உண்மையான அன்பின் இருப்பில் சேமிப்பு வையுங்கள். ஓம் சாந்தி.